வணக்கம். இன்றைக்கி டிவிக்கு அரசில் செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் எடுத்த டெண்டர். அது எப்படி செந்தில் பாலாஜியை அந்த கவர்மெண்ட் வளைக்கணும்னு பார்க்குது. அவருக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் எப்படி இந்த டெண்டர் எடுத்தது, அதை கோர்ட் ரத்து பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான விவரம். இன்னொரு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் சேகர் பாபு யார் அப்படின்னு அமைச்சர் ஆதவ் கேட்க போக பெரிய பிரளயமே வெடித்தது. அது சம்மந்தமான இன்னும் டீட்டெயில் நிறையா வந்துட்டு இருக்குது. பார்த்துட்டு இருக்க மக்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தபோது உங்களுக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். யார் யாரெல்லாம் ஒரு காவல்துறை அதிகாரி, தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் சேகர் பாபு, இப்படி பல பேர் சொல்கிறாங்க. இதில் யார் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் காலியான மாப்பிள்ளையுடைய சாம்ராஜ்யம். என்ன சாம்ராஜ்யம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு. திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய இடி தான். இதையெல்லாம் வச்சு தான் பார்க்க போகிறோம். சட்டசபை ரணகலம் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். பட்டியலின மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணினீங்க, இத்தனை ஆண்டு காலமாக திமுக என்ன பண்ணிச்சு, வேங்கை வயல் விஷயத்தில் நீங்கள் எப்படி டபுள் கேம் வாடினீங்க, இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி பொது வழியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வேங்கை வயல் விஷயத்தில் நிர்மல்குமார் அப்போ பிஜேபியில் இருந்தார். அவர் பட்டியலின மக்கள் தான் இதை செஞ்சார் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டார். அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஏன்ட்ட இருக்குது அப்படின்னு நேரு அவர்கள் பேச போக, அவர் அந்த கட்சியில் இருக்கும்போது போட்டிருக்கலாம். அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து காட்டுறேன். இப்போ மக்கள் அதெல்லாம் இன்னொன்றுங்க, முதலமைச்சர் விஜய் சொன்னால் ஓகே, அப்போ நிர்மல்குமார் அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னா நீங்களும் பல கட்சிக்கு நிறைய பேர் மாறி வந்தவங்க உங்கள் கட்சியிலே இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? பார்த்துட்டு இருக்க மக்கள் இதனுடைய வேங்கை வயல் விஷயத்தில் திமுக பண்ண அநியாயம், அட்டூழியம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இல்லை பட்டியலின மக்களுக்காக திமுக நிறையா பண்ணிடுச்சுன்னு சொன்னாலும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வன்னியரசு அவர்கள் பலவிதமான விஷயங்களை பேசியிருக்காரு. குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்றைக்கி பட்டியலின மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிகளில் உணவு தரத்தை மேம்படுத்த இன்னும் அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்க. உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். வயிறு நிறைஞ்சால் தான் படிக்க முடியும். அதனால் இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்குறேன். அதே போல் சிறுபான்மை கல்லூரிகள் ஆரம்பிக்கப்படும், பலவிதமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தினால் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம்முடைய கொடி வேகமாக பரவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுவரை எந்த முதல்வரும் செய்யாத வகையில் இன்றைக்கி சிஎம் அவர்கள், விஜய் அவர்கள் போய் அமைச்சர்கள் உட்காந்துருக்க இடத்தெல்லாம் பார்த்தது, அதெல்லாம் ஒரு பெரிய செய்தி. அது இன்றைக்கி சிஎம் எது செஞ்சாலும் செய்தி, அவர் அமைதியாக இருந்தாலும் செய்தி. இதுதான் இன்றைக்கி திமுகவை எரிச்சல் கொள்ள வைக்கிது. பக்கமாக கலைஞர் பேசினார், ஸ்டாலின் பேசினார், ஜெயலலிதா பேசினாங்க. அப்போ ரைட்டு, அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு புகழ் கிடைச்சிது. ஆனால் எதுவுமே பேசாமல் இவருக்கு இந்த புகழ் கிடைக்கிறது அப்படிங்கும்போது இவருக்கு ஒன்றுமே தெரில அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள், நீங்கள் சொல்லுங்கள், சிஎம் அமைதியாக இருப்பது நல்லதா இல்லை பேசி தான் ஆகணுமா? இதனால் அவர் மவுசு குறையுமா? இது எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல செந்தில் பாலாஜி மேட்ரு பார்த்தலான்னு பார்க்குறேன். செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்ட நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்களா? அது எந்த நிறுவனம்? இதை பற்றி பார்ப்போம். கரூரில் இருக்கக்கூடிய புகழூர், அங்கே காலை உணவு திட்டத்துடைய டெண்டர் எடுத்தது கோத்தாரி இண்டஸ்ட்ரியல்ஸ். இந்த கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் அவங்க சரியான ஆவணங்களையே கொடுக்காம இந்த டெண்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. நீதிமன்றத்தில் வருது. அது நிரூபிக்கப்பட்டுச்சு. நீதிமன்றம் உங்களுடைய இதை காட்டுங்க, லெட்டரை காட்டுங்கன்னா லெட்ரு இல்லை. உடனே என்ன பண்ணுறாரு, இன்னையிலேருந்து நீங்கள் அந்த காலை உணவு திட்டத்தை சப்ளை பண்ணுறது நிறுத்துங்க, மறு அறிவிப்பு வரும் வரையும் நேற்று சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கோத்தாரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த டெண்டர் கொடுக்குறாங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் அரசாங்கம் ஒரு ஆளுக்கு டெண்டர் கொடுக்குதுன்னா காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ காசு வாங்காமல் ஒருத்தருக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. ஆனால் முறையான ஆவணங்களை அவங்க சமர்ப்பிக்கலை. ஆணையர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இவங்க, சார் அவங்க ஒரு முறையாக ஆவணங்களை சமர்ப்பிக்கலை, அவர் கொடுக்காதீங்கன்னு. அதையும் மீறி ஆணையர் கொடுக்குறாரு. அப்போ டிவிக்கு அரசில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டெண்டர் எடுத்த நிறுவனத்தை பற்றி சில செய்திகள் வருது. அதை அப்படியே படிக்கிறேன். தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள முக்கிய தொழில் வளர்ச்சிகள், குறிப்பாக செந்தில் பாலாஜி ஒரு முக்கிய மண்டல தலைவராகவும் அமைச்சராகவும் பணியாற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களில் நிறுவப்பட்டு வரும் தொழில் திட்டங்கள் மற்றும் காலனி உற்பத்தி அலகுகள், அத்துடன் KICLஇன் நிர்வாக மேலாண்மை தலைமையிலான அதன் விரிவாக்க முயற்சிகள் ஆகியவற்றின் காரணமாக செந்தில் பாலாஜியும் கோத்தாரி தொழிற்சாலை லிமிட்டடும் சமீப காலமாக ஒன்றாக தோன்றுகின்றனர். கோத்தாரி தொழில்துறை நிறுவனம் போன்ற அதன் இணை நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான தோல் இல்லாத காலணிகள் மற்றும் உற்பத்தி திட்டங்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி கரூர் போன்ற தமிழக மாவட்டங்களில் தொழில் மற்றும் ஜவுளி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் பிராந்திய வளர்ச்சி, உட்கட்டமைப்பு மற்றும் தொடக்க விழா நிகழ்ச்சிகளில் தீவிரம் காட்டுகிறார். கடந்த கால டான்ஜெட்கோ மின்பாற்றி கொள்முதல் விசாரணை தொடர்பாக அரசியல் நிகழ்வுகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்காக செந்தில் பாலாஜி ஒரே நேரத்தில் செய்திகளில் இடம் பிடித்து வரும் நிலையில், கோத்தாரி குழுமத்தின் உற்பத்தி தடம் பின்தங்கிய மற்றும் இரண்டாம் நிலை மாவட்டத்தின் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக மாநில அரசு கொண்டு வரும் தனிப்பட்ட தொடர்ச்சியான தொழில்முறை உந்துதலை பிரதிபலிக்கிறது. இதுதான் செய்தி. அதாவது இந்த கோத்தாரி இண்டஸ்ட்ரியல் நிறுவனம் அப்படிங்கிறது காலனி தொழில்களில் இருக்காங்க.
இவங்க டான்ஜெட் கோலையும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ இயல்பாகவே வெகுஜன மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம், எப்பயுமே வந்து செந்தில் பாலாஜியை வந்து கார்னர் பண்ண இந்த அரசு முயற்சிக்கும் போது இந்த கோத்தாரி நிறுவனத்துக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம்? உண்மையிலேயே ஓரளவுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பார்க்கக்கூடிய மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் கோத்தாரி நிறுவனத்துக்கும் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கும் பலவிதமான அண்டர்கிரவுண்ட் டீலிங் இருந்திருக்கிறதா தான் வெளியில் மக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி டிவிக்கு அரசாங்கத்தில் கூட செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த நிறுவனம் நியாயமாக நடந்து இவங்க இந்த காலை உணவு டெண்டரை எடுத்திருந்தால் நம்ம பேச மாட்டோம். இன்றைக்கி கோர்ட்டில் போய் நேற்று கோர்ட்டில் வழக்கு வருது, எங்கெங்கே அவங்க அங்கீகார கடிதம் கேட்டால் அவங்க இல்லை. அது இல்லாமல் எப்படி இந்த டெண்டரை கொடுத்தாங்க? அப்போ சாதாரணமாக கரூரில் புகழூர் அப்படிங்கிற ஊரில் நடைபெற்ற இந்த காலை உணவு டெண்டரை இன்றைக்கி வந்து கோர்ட்டு நிறுத்தி வச்சுருக்குது. டிவிக்கு அரசு கண்டிப்பாக அதை உற்று நோக்கி கவனிக்கணுங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணம். ஏன்னா இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்படாத நிறுவனமே கூட இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், அங்கீகாரம் இல்லாமல் ஒருவருக்கு ஏன் இந்த விஷயத்தை கொடுக்கணும், கோர்ட்டு ஏன் அதை உள்ளே வரணும்? ஏன்னா ஊழலுக்கு எதிராக இன்றைக்கி வந்து டிவிக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விவரங்கள் இப்போயும் சொல்கிறோம். இன்றைக்கி கோத்தாரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த ஃபுட்டு பிரச்சனையில் இன்றைக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை சில பேர் இல்லைங்க இந்த கோத்தாரி வேறு அந்த கோத்தாரி வேறுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, எனக்கு அது தெரியல. ஆனால் கோத்தாரி இண்டஸ்ட்ரி நான் பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு கூட்டமைப்பு தாங்கிற மாதிரி வருது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் அந்த ஊர் ஏரியாவில் இருந்தால் சரி இது வேறு கோத்தாரின்னு சொன்னால் அது விளக்கத்தை கொடுங்க. எது எப்படி இருந்தாலும் கோத்தாரி நிர்வாகம் அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி வந்து அம்பலப்பட்டு நிற்கிறது. கண்டிப்பாக இன்றைக்கி நீதிமன்றம் அதுக்கு சரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது உணவு சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து இன்றைக்கி வந்து சரிந்ததா மாப்பிள்ளையின் ரியல் எஸ்டேட். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒற்றை எழுத்து நிறுவனம் அப்படின்னு சொன்ன உடனே திமுக வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ என்ன சிக்கல்னால் 3 லட்சம் 4 லட்சம் போயிட்டு இருந்த ஏக்கர் வந்து 25 லட்சம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல கோடி ஆகுது பரந்தூரில். ஒரே நாள் அங்கே பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள்லாம் இருக்குது. ரியல் எஸ்டேட் வாங்கினது யாருன்னு ஊருக்கே தெரியும். இதெல்லாம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணாம், யார் வாங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அங்கே வாங்கி போட்டாங்க, குறிப்பாக ஒற்றை எழுத்து நிறுவனம். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா அந்த பகுதியில் இடம் கொடுத்தவங்களுக்கு திமுக ஆட்சியில் என்னென்னா ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் மாதிரி வீடுகளை அமைச்சிருக்காங்க. அந்த வீடை போய் நீங்கள் பார்த்து இதே மாதிரி எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்கன்னா கட்டி கொடுப்பாங்க. அதெல்லாம் மக்கள் போய் பார்த்துட்டு இருந்தாங்க பரந்தூரில் வந்து போய். இப்போ என்னென்னா ஒரே நாளில் ரத்து பண்ணோன்னா ரியல் எஸ்டேட் டவுன். கோடிக்கணக்கில் போயிட்டு இருந்தது இப்போ லட்சக்கணக்கில் ஆயிடுச்சு. நல்லா யோசனை பண்ணுங்கள், பல ஏக்கர் வாங்கி போட்டிருக்கீங்க, அதுவும் அடித்து பிடிச்சி வாங்கி போட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நாளைக்கு விமான நிலையம் வந்தால் எங்கேயோ போயிடும் காசு. அங்கே வந்து மால் கட்டலாம், உங்களுக்கு வந்து ஸ்டார் ஹோட்டல் கட்டலாம், என்ன வேணால் வரும். உங்களுக்கு தெரியும் மீனம்பாக்கம் பக்கத்தில் இன்றைக்கி என்ன எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலையும் எவ்வளோ பேர் வந்து ஒரு நாளைக்கு இறங்குவாங்க. அங்களுடைய தொழில் வளர்ச்சி வேறு, அந்த ஏரியாவே வேறு மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அடித்து பிடிச்சி வாங்கி போட்ட இடம்லாம் இன்றைக்கி வந்து பல கோடிகள் இன்றைக்கி நஷ்டமாகுது அப்படின்னோடனே இன்றைக்கி பிரச்சனை ஆகிவிட்டது. இன்னொன்று, இந்த மாதிரி ஒற்றை எழுத்து நிறுவனத்தின் மேலே அடிக்கடி பேர் சொல்ல மற்ற ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அது கட்டிகிட்டு இருக்க மற்ற ப்ராஜெக்ட்டு சிக்கல். ஏன் இனிமேல் திமுக ஆட்சிக்கு வராதுப்பா, இவங்ககிட்ட போய் நம்ம இடம் வாங்கி தேவையில்லாமல் வில்லங்க ஆயிர போகுது அப்படின்ட்டு பல பேர் கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கேட்குறதா தகவல் வருது. இப்போவும் சொல்கிறோம், ஒற்றை எழுத்து நிறுவனம் தான் நம்ம சொல்கிறோம், நம்ம பேர் சொல்லலை. ஏற்கனவே சட்டசபையில் பேரே சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு இருக்க மக்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்கும் திமுகவுக்கும் தொடர்பே இல்லையா? இது மாப்பிள்ளையுடைய சாம்ராஜ்யம் இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சேகர்பாபு ஆம்ஸ்டாங் விஷயத்தை சொல்கிறாரு. நானும் சேகர்பாபுவும் ஒன்றா இருந்தவங்க, சுகதுக்கங்களை கலந்து கொண்டவங்க, அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பேரை சம்மந்தப்படுத்தி அமைச்சர் ஆதவ் சொல்கிறது தப்பு. சிபிஐ வழக்கு இருக்குது, சிபிஐ சொல்லட்டும். இன்றைக்கி வந்து ஆம்ஸ்டாங் விஷயத்தில் வந்து அவங்க மனைவிக்கு ஆறுதல் கூறியது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அவர் நல்லடக்கம் பண்ணும்போது நாங்கள் கூடயே இருந்தோம், நைட்டு ஃபுல்லாக நான் தூங்காமல் இருந்தேன். அதையும் தாண்டி அவருக்கு மணிமண்டபம் கட்டும் போது அதுக்கும் நாங்கள் ஓகேன்னோம், எல்லாத்துக்கும் நாங்கள் ஓகே தான் சொன்னோம். இப்போ சிபிஐ வழக்கு இருக்கும்போது நாங்கள் ஏதோ இதில் பெரிய பிரச்சனை பண்ணி என் பேரை சொல்கிறீங்க அப்படின்னு சேகர்பாபுக்கும் இன்றைக்கி வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரான ஆதவுக்கும் இது சட்டசபையில் சண்டை. ஆனால் அப்பப்போ அரசல் புரசலாக வரக்கூடிய தகவல் என்னென்னா, இல்லைங்க இதில் வந்து காரணம் வந்து மினிஸ்டர், அப்போ இருக்கக்கூடிய காவல்துறை உள்ள ஒரு அதிகாரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் மாநில தலைவர் ஒருத்தர், தேசிய கட்சி, இவங்க தான். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து பலவிதமான மர்மங்கள் இருக்குது. ஆம்ஸ்டாங்குடைய மனைவி நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கடைசி வரை இதை சிபிஐ வழக்கு கொடுக்காம அதுக்கப்புறம் தான் சிபிஐக்கு போகுது இந்த வழக்கு. அப்போ ஏன் திமுக இவ்வளவு ஆர்வமாக இருந்தது இந்த வழக்கை வேகமாக விசாரிக்கிறதுல?
திடீர்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடம்னு ஒருத்தரை கூட்டு போகிறாங்க. அவர் வந்து துப்பாக்கி எடுக்கிற கூட்டு போய் என்ன செய்கிற நாங்கள் என்ன பண்ணணும்னு செஞ்சு காட்ட கூட்டு போனாராம். திடீர்னு பார்த்தா துப்பாக்கி எடுக்கிறாங்க. உடனே காவல்துறை சுட்டு கொண்டாங்க, என்கவுண்டர். அதேமாதிரி உள்ளே வந்து நாகேந்திரன் ஒருத்தர் அங்கே இருக்கும்போது இறந்துட்டார் உள்ள சிறையில். அதுக்கப்புறம் பலவிதமான மர்மங்கள். அப்போ இந்த ஒரு தலைநகரையே உலுக்கிய ஒரு கொலை. நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒரு கொலை நடக்குது, அது யார் காரணங்கிறது ஆதாரமாக இன்ன வரைக்கும் ஏன் சொல்ல முடியல. என்ன மோட்டிவ் இல்லாமையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய உடம்பெல்லாம் வெட்டி மைதா மாவு போட்டு பிரியாணிலாம் ஆக்கி அவங்க வந்து ஒரிசா போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி தலையே கிடைக்காத ஒரு கொலையை கூட கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை, கொடநாடு பிரச்சனை என்னாச்சுன்னே தெரில, 4-5 பேர் சாவறாங்க தொடர்ந்து, என்னாச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை என்னாச்சுன்னே தெரில. அப்போ பெரிய ஹை ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய கொள்ளை கண்டே பிடிக்க மாட்டீங்களா? அப்போ என்ன உங்களுக்கு அழுத்தம் இருக்கிறது? வெகுஜன மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போ இன்றைக்கி சேகர் பாபு பற்றி இன்றைக்கி அமைச்சர் ஆதவ் சொன்னது கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். சேகர் பாபு சொல்கிறார், என் மேலே தப்பே இல்லை, நீதிமன்றத்தில் நாங்கள் நிரூபிக்கோம் அப்படிங்கிறாரு. பார்த்துட்டு இருக்க மக்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இன்னொன்று வேங்கவேல் சம்பவத்தை திமுக கடைசி வரைக்கும் இழு இழுத்து எவ்வளோ நாள் ஆக்குனாங்கன்னு தெரியும். கடைசியாக உச்சநீதிமன்றம் நாளைக்கு எடுக்க போகிறாங்க கேஸை. நாளைக்கு எடுக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னா முதல் நாள் ஒரு வீடியோ வெளியாகுது. என்ன வீடியோ? ஒரு 2 பசங்க மேலே வந்து ஏதோ பண்ணுற மாதிரிலாம் தெரியுது. அதுக்கப்புறம் காவல்துறை என்ன சொல்லுது, இவங்க தான் மனித கலவை பண்ணவங்க. இவங்க யாருன்னா அதே ஏரியாவில் இருக்க அதே கம்யூனிட்டியில் இருக்கவங்க. அது எப்படிங்க ஒரே கம்யூனிட்டியில் இருக்கவங்க இது மாதிரி பண்ணுவாங்களா? யார் குற்றம் சொன்னாங்களோ அவங்களே குற்றவாளியாக்குனீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து பல பேர் இதுக்கு தப்புங்கன்னு சொன்னாலும் கேட்கல, இவங்க தான் குற்றவாளின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ டிவிக்கு அரசு என்ன கேட்குது, அதில் பலவிதமான மர்மங்கள் இருக்குது, ஏன் ஸ்டாலின் அங்கே போகலன்னு கேட்குறாங்க. உடனே திமுக என்ன சொல்லுது, ரைட்டுங்க, திண்டுக்கல்ல கொலை நடந்தது, ஏன் வந்து சிஎம் போகல? அதாவது அவங்கள சொல்கிறது, இவங்கள சொல்கிறது. பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் ஆதவ் தான், அவர் எஞ்சினாலே பிரச்சனை வருதுங்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டசபை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வேறு மாதிரி போயிட்டு இருக்கிறதா உணர்றேன். 2 பக்கத்துலேயும் தவறுகள் இருக்குது, அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் மட்டும் 2 பக்கத்துலேயும் தவறு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கடந்த காலத்தில் அது பண்ண தவறுகள்னால கொஞ்சம் ரொம்பவே தடுமாறுது. ஏன்னா அவங்களால வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல தெரியுது. இந்த பக்கம் டிவி கேட்க இருக்கக்கூடிய பெரிய பலமே என்னென்னா, திமுக எதை சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு மேட்ரு ஆரம்பித்தாங்கன்னா திமுக கதி கலங்கிடுது. பார்ட்டி ஃபண்டுன்னு ஆரம்பித்தா திமுக ஷாக் அடிக்குது, ஒற்றையெழுத்து நிறுவனம் ஆரம்பித்தா சாக்கு, முரசொலியுடைய நிலம் அறிவாலயம் வாடகைக்கு விடப்படும், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் வந்து என்னென்ன அளவுக்கு சம்பாரிச்சிருக்காங்க, சைக்கிளில் போனவங்களாம் இன்றைக்கி பல்லாயிரம் கோடி சொத்து எப்படி வருது, இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக கட்டி வச்சுருக்கீங்க, அதை விட்டுட்டு சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிறீங்க, அப்போ எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க, ரேஷன் அரிசி நீங்கள் கொடுக்குற அரிசியை மக்களால் சாப்பிட முடியல, அப்படி பலவிதமான கேள்விகள் திமுகவை துளைத்து கொண்டிருக்கிறது. திமுக தடுமாறி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இப்பவும் சொல்கிறோம், இன்றைக்கி சட்டசபை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும். ஆனால் டிவிகேல சில பேர் பேசுகிறதும் கொஞ்சம் அவங்க திமுகவை எரிச்சல் மூட்டுறாங்க தெரியுது. அந்த பக்கம் திமுகலையும் இவ்வளோ வேகமாக ரியாக்ட் பண்ண வேணாம். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கிறது. சபாநாயகர் சொல்கிற மாதிரி அமைச்சர் சபாநாயகர் ரொம்ப பாராட்டும், ஏன்னா அவரால் முடியல. சில சமயம் அமைச்சர் ஆதவட்டே சொல்கிறார், இதெல்லாம் பேசாதீங்கிறார். அதனால் அவரால் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கிய விஷயம், நேபாளத்துக்கு வந்து 3-4 அமைச்சர்களை வந்து சிஎம் அனுப்பியிருக்காரு, ஒரு ஐஏஎஸ் குழு அனுப்பியிருக்காரு. அமைச்சர்கள் குழு வந்து டெல்லி போகுது, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அமைச்சர்கள் டெல்லி போனால் தான் வேகமாக காரியங்கள் நடத்த முடியும். நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் போயிருக்காரு, கொஞ்சம் விவரமான பக்கவாக பண்ணுவார்னு தான் நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப நல்ல முடிவாக பார்க்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.